மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் சென்னைக்கு 560 கிலோமீட்டரில் நிலை கொண்டுள்ளது என்ற அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் அகர்ந்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். அந்த புயலின் தற்போதைய நிலை மற்றும் முழு விவரங்கள். வணக்கம். இலங்கையின் கடலோர பகுதிகளிலும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய டிட்வா புயல் கடந்த 6 மணி நேரத்துல வடக்கு வடமேற்கு திசையில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. குறிப்பாக புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 460 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் என்பது மையம் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகாக இது இலங்கை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா பிரதேச கடற்கரைக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடலை அடையும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது புயலுடைய வேகம் என்பது நேற்றை ஒப்பிடும் பொழுது புயலுடைய வேகம் என்பது சற்றே அதிகரித்திருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்துல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. புதுச்சேரியிலிருந்து 460 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 560 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது இந்த புயல் மையம் கொண்டிருக்கிறது. இன்று நாளை மறுநாள் என 3 நாட்களுக்கு வட கடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்படக்கூடிய சூழ்நிலையில புயலுடைய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. இதனால காற்றுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம். இந்த புயல் எங்கே கரையை கடக்கும் அப்படிங்கிறத அதனுடைய நகர்வுகள் மூலியமாக கண்காணிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தாலும் இந்த புயல் தற்பொழுது நகரும் வேகம் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக வட கடலோர மாவட்டங்கள்ல காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.